ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் 23ஆம் சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். 22ஆம் சங்கீதம் நல்ல மேய்ப்பனின் சங்கீதம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றதை விளக்குகின்ற ஒரு சங்கீதம். 23ஆம் சங்கீதம் பெரிய மேய்ப்பனாக, அந்த நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுத்தவர் பெரிய மேய்ப்பராக எனக்கு என்னென்ன கிருபைகளை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஒருவேளை இதிலே உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த ஒரே சங்கீதத்தை கற்றுக் கொடுக்கிறார்களே என்ற ஒரு எண்ணம் வேண்டாம். நான் தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கடந்த நாளிலே நாம் பார்த்தோம், நம்முடைய தேவன் நம்மை புல்லுள்ள பசும்புல் வெளிகளிலே படுத்துறங்க செய்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். படுத்துறங்க செய்கிற ஆண்டவர் இங்கே அடுத்த வசனம் சொல்லுகிற 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், கர்த்தர் அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என்னை படுத்துக்கொள்ளச் செய்கிறார் என்று கூறப்பட்டிருப்பதை தொடர்ந்து அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனை படுக்க வைத்த பின்பு அவனை எப்படி கொண்டு போய் விட முடியும்? படுத்து கொண்டிருக்கிற ஒருவனை கொண்டு போய்விட வேண்டும் என்றால் அவனை தூக்கி கொண்டு தானே போக வேண்டும். என்னை கொண்டு போய் விடுகிறார் என்பதில் உள்ள அந்த கொண்டு போய் என்பதற்கான எபிரேய மொழியிலே சொல்லப்படுகின்ற பதம் நாகா என்ற பதம் உபயோகிக்கப்படுகிறது. அதற்கு பொருள் என்னவென்றால் அவர் சுமந்து செல்லுகிறார். சுமந்து செல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய மேய்ப்பரால் சுமந்து செல்லப்படுதல் என்பது மிக அருமையானது ஒரு அனுபவம் அல்லவா? ஆம். தியான வசனமாக ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அருமையானவர்களே, 2 நாளாகவும் 28:15 நாம் பார்க்கின்ற பொழுது பலவீனமாக இருந்தவர்கள் எல்லாரும் கழுதைகள் மேல் ஏற்றி செல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்திலேயும் ஏற்றிக்கொண்டு என்பதற்கு எபிரேய மொழியிலே சுமத்தல் என்கிறதான அதே பொருளிலே அங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மால் நடக்க முடியாத சமயங்களும் நாம் பலவீனமாக உணரும் வேளைகளும் நமக்கு உண்டு. நம்மால் நடக்க முடியாத அளவுக்கு நாம் மிகவும் பலவீனராகும் போது, நாம் சோர்வடைகின்ற பொழுது, தளர்ச்சி அடைகின்ற பொழுது, பலவீனப்படுகின்ற பொழுது நம்முடைய மேய்ப்பர் நம்மை சுமந்து செல்லுகிறார். ஏசாயா 40:11 அதை வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமப்பார். ஒரு அருமையான சகோதரர் தூங்குகின்ற பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்திலே அவருடைய கடந்த கால வாழ்க்கையை அவர் திரும்பி பார்ப்பதை போல காணப்படுகிறது. அவ்விதமாக அவர் திரும்பி பார்க்கின்ற பொழுது கடற்கரையிலே அவர் நடந்து செல்கின்ற ஒரு அனுபவம். ஆண்டவராய் இயேசுவோடு நடந்து செல்கிறார். அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் அவர் திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்கே இரண்டு கால் தடங்கள் பதித்திருக்கிறதை அவரால் காண முடிந்தது. ஒன்று கர்த்தருடைய அடிச்சுவடுகள், மற்றது அந்த மனிதனுடைய காலடிச்சுவடுகள். ஆனால் ஒரு சில இடங்களிலே ஒரே ஒரு ஜோடி காலடிகள் மாத்திரம் அங்கே காணப்படுகிறது. இதை கண்டவுடனே அவருக்கு அதிகமான பயமும் துக்கமும் மனவேதனையும் வந்தது. எனவே அவர் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, நீ கடந்து செல்லும் எல்லா பாதைகளிலும் நான் உன்னோடு வருவேன் என்று எனக்கு வாக்குப்பட்டினீரே. ஆனால் என் கடந்த கால வாழ்க்கையிலே நீர் என்னோடு கூட வழிநடந்து வந்திருக்கிறீர் என்பதை இந்த 2 காலடிகளின் மூலமாக நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஆனால் நான் மிகவும் இக்கட்டான பாதைகளினூடாக கடந்து செல்கின்ற பொழுது ஒரே ஒரு ஜோடி காலடிகளை மாத்திரமே நான் பார்க்கிறேனே, என்ன அர்த்தம் என்று கேட்கிறார். நீர் என்னோடு இருக்க வேண்டிய அந்த முக்கியமான காலகட்டங்களில் என்னை ஏன் தனிமையாக விட்டு சென்று விட்டீர்? இது எனக்கு அதிக மனவேதனையையும் வியப்பையும் உண்டாக்குகிறது என்றார். அதற்கு ஆண்டவர் மறுமொழியாக, என் அருமையான மகனே, நீ இக்கட்டான பாதைகளினூடாக செல்லும்போது ஒரே ஒரு ஜோடி அடிச்சுவடுகளை கண்டாய் அல்லவா? அவை உன்னுடைய அடிச்சுவடுகள் அல்ல, அவை என்னுடைய அடிச்சுவடுகள். அந்த நேரங்களில் நான் உன்னை தூக்கி சுமந்து வந்தேன் என்று கூறினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தாவே, என்னால் கொஞ்சமும் முடியாது, நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் என்று நீ நானும் சொல்லும்போது கர்த்தர் நம்மை நோக்கி, என் அருமையான பிள்ளையை, கவலைப்படாதே, நான் உன்னை சுமந்து செல்வேன் என்று கூறுவார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஆயன் நமக்கு இருக்கிறார் என்பதை சிந்தித்துப்பார். உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, நீ இளவயது உள்ளவனாய் இருக்கும்போது உன்னை நீயே அரைகட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய்.
நீ முதிர் வயதவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை சுமந்து செல்வான் என்பதாக பரிசுத்த யோவான் 21:18 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இளவயதுள்ளவனாய் இருக்கின்ற பொழுது, அதாவது நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ச்சி அடையாதவர்களாய் இருக்கின்ற பொழுது, தேவனை அறியாதவர்களாய் இருக்கின்ற பொழுது, நமக்கு விருப்பமான வழிகளிலே நடக்கிறோம். ஆனால் முதிர் வயதவனாகும்போது என்று சொல்லுகின்ற பொழுது, ஆவிக்குரிய பிரமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, தேவனுடைய உறவிலே பலப்பட்டு இருக்கின்ற பொழுது, நாம் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு வரும் பொழுது, நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் என்று சொல்லுகின்ற பொழுது நீ உன் கைகளை நீட்டுவாய், பரிசுத்த ஆவியானவர் உன் அறையை கட்டி உன்னை சுமந்து செல்வார். நீ உன் வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் தாமே உன்னை சுமந்து செல்வார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்பு சகோதரா சகோதரி, கிறிஸ்தவ வாழ்க்கையானது மிக இனிமையானதொரு வாழ்க்கை. ஆனால் அருமை நண்பனே, நீ உன்னை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது மட்டுமே உன்னால் அந்த இனிமையை அனுபவிக்க முடியும். பிசாசானவன் உன்னிடத்திலே வந்து உன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டால் உன்னுடைய காரியங்கள் மிகவும் கடினமாக மாறிவிடும். உன்னால் நினைத்ததை செய்ய முடியாது, அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க முடியாது என்று சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உண்மை அதற்கு எதிர்மறையானதாக இருக்கிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து விடுகின்ற பொழுது யாரோ ஒருவர் உன்னை சுமந்து கொண்டு போவது போல உன் வாழ்க்கை மிகவும் லகுவானதாக, பாரமற்றதாக இருப்பதை நீ உணர்கிறாய். நீ சுயமாக பிரயாசப்பட்டு காரியங்களை செய்வதற்கு பதிலாக ஆண்டவரே உனக்காக சகலத்தையும் செய்வதை நீ கண்டுகொள்ள முடியும். உனக்கு தேவையான சகலத்தையும் அவரே தருவதை நீ காண்பாய். இளைப்பாறுதலின் ஜீவியம் என்பது இதுதான். தேவ சமூகத்திலே ஜீவிப்பது என்பதும் இதுதான். அதற்கு நேராகத்தான் தேவன் நம்மை நடத்துகிறார், படுத்துறங்கச் செய்கிறார், நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிறார். நம் மேய்ப்பர் நம்மை எங்கே சுமந்து கொண்டு செல்லுகிறார்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், அமெரிக்கையின் தண்ணீர்கள், சமாதானத்தின் தண்ணீர், கலங்கல் இல்லாத ஒரு தண்ணீர். கர்த்தர் நம்மை ஒரு காலம் கலங்கிய தண்ணீரில் அண்டைக்கு கொண்டு செல்வதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நம்மை கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ சமூகத்தில் நமக்கு அமைதலும் இளைப்பாறுதலும் உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள் சமாதானமும் அமெரிக்கையும் உண்டா? சற்று நீங்களும் நான் யோசித்து பார்ப்போம். ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயா 30:15, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்பதாக. கிறிஸ்தவ வாழ்க்கை நேர்த்தியானதொரு வாழ்க்கை. அது நிராசை, கோபம், எரிச்சல் போன்றவற்றால் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. மாறாக அது இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் நமக்கு கொடுத்து அவைகளால் நம்மை நிறைப்புகின்ற ஒரு வாழ்க்கை என்பதை மறந்து போகாதே. ஏசாயா 57:20 சொல்கிறது, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் தேவனில்லாதவர்கள், அன்காட்லி, தேவனற்றவர்களுக்கு கொந்தளிப்பும் அமைதலற்ற ஒரு சூழ்நிலையும் அலைமோதும் சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் என் தேவன் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். தேவன் தாமே நமக்கு சமாதானத்தை அருளினால் யாரால் நம்மை கலங்க பண்ண முடியும் என்பதாக யோபு 34:30 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பரலோக சமாதானத்தையும் நம் ஆவியில் இளைப்பாறுதலையும் தர விரும்புகிறார். சிற்சில வேளைகளில் அவர் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை பாதையில் அனுமதிக்கும் பெருவெள்ளங்கள், மலை போல உயர எழும்புகின்ற அலைகள், கொடுங்காற்றுகள் போன்றவற்றின் மத்தியிலும் கூட அவர்களுடைய உள்ளத்தின் ஆழ்ந்த அமைதியையும் இளைப்பாறுதலையும் தேவன் கட்டளையிடுகிறார். கலக்கமும் துயரமும் நிறைந்த ஒரு உலகில் தம்முடைய சீஷர்களை விட்டு சென்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக கூறினார். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிற? சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக. நாம் ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும்? நாம் ஏன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும்? அல்லது தேவ சமூகத்தில் நாம் ஏன் இளைப்பாற வேண்டும்? நாம் தேவனை அறிந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், நம்மிடத்தில் கேட்கிறார். நாம் தேவனை அறிந்து கொள்ளும்படியாகத்தான். நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி அதுதான். நாம் தேவனை, அதாவது அவருடைய திவ்ய சுபாவங்களையும் அவருடைய மாபெரும் வல்லமையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அமர்ந்திருத்தலே ஆகும்.
அதாவது தேவனுடைய சமாதானத்திலும் அமெரிக்கையிலும் நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்வது என்பதுதான் அதனுடைய பொருள். நீங்கள் அமர்ந்திருந்து அல்லது அமைதலாயிருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூறுகிறார். 46ஆம் சங்கீதத்தை வாசிக்கவும். அது ஒரு கொந்தளிப்பின் சங்கீதமாகும். ஜலங்கள் கொந்தளித்து பொங்குகின்றன, பூமி அசைகின்றது, எல்லாம் இடமாறுகிறது, ஒரு அலசடிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அசைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, பர்வதமானது நடுச்சமுத்திரத்திலே விழுந்து விடுகிறது. எல்லா சந்தடிகளும் நிறைந்த அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் நம்மை நோக்கி அமர்ந்திரு என்று கூறுகிறார். மிகுந்த கொந்தளிப்புடன் கூடிய புயலின் மத்தியிலும் நாம் அமைதியாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். நாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது தேவன் நமக்கு முன்னே போய் நமக்காக யுத்தம் செய்து சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் நல்ல மேய்ப்பர் உன்னை நடத்தும் போது நீ தண்ணீர் அருந்த விரும்பும் போதெல்லாம் அமர்ந்த தண்ணீர்கள் உன் அருகிலே இருப்பதை நீ கண்டுகொள்ள முடியும். அந்த தண்ணீர்கள் உனக்கு பின்னாகவோ அல்லது வெகு தூரத்திலோ அல்ல, உன் அருகிலேயே உள்ளன. கர்த்தர் உன்னை நடத்தும் போது உனக்காக எப்போதும் கிருபையானது பிரவாகித்து வந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை இழந்து விடாத அவருடைய பாதத்தில் அவர் ஓடி வந்து அவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக்கொடு. ஜெபிப்போம். எங்களை சுமந்து கொண்டு அமர்ந்த தண்ணீர்கள் நடை கொண்டு செல்லுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி எங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். புல்லுள்ள இடங்களிலே, பசும்புல்லுள்ள இடங்களிலே படுத்துறங்க செய்கிற கர்த்தர் எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு தூக்கி கொண்டு செல்கிறவராக இருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லவும் ஒரு மதலையும் தாண்ட நீர் எங்களை பலப்படுத்துகிறவராக வழிநடத்துகிறவராக இருக்கிற ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.